ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். 15/6/2025 இருந்து 16/7/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார். அந்த ஒரு மாசம் இருக்கும் போது ரிஷப ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சூரியன் பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தினோட அதிபன். 4ஆம் பாவத்தினோட அதிபன் 2ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பொதுவா பாருங்க, சுக தாயார் ஸ்தானத்தினோட அதிபன் தான் சூரியன். இப்ப 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கனால ரிஷபம் பாருங்க, இந்த 2.5 வருஷமே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு. அப்ப மாத சூரியன் பெருசா ஏதாவது கெட்டது செய்ய போறாரு? கெட்ட செய்ய போறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானம், உங்களோட வசதி வாய்ப்பை அவர் குறைக்க போறது இல்ல. அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல கொஞ்சம் ஆளுமை அப்படின்றது இருக்கும். இவ்வளவு நாள் பொதுவா ரிஷபம் எந்த ஃபேமிலியில இருந்தாலும் ரிஷபம் தான் இறங்கி போவாங்க, மீதி இருக்கவங்களும் அவங்களை டாமினேட் தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ரிஷபத்துக்கு. ரிஷபம் ரொம்ப ஆளுமையா இருந்து குடும்பத்தையும் கண்ட்ரோல் குள்ள வச்சிருக்கிறது, குடும்பத்தையும் காலில் போட்டு மிதிக்கிறது, அதெல்லாம் ரிஷபத்துக்கு தெரியாது. குடும்பத்தை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கவே தெரியாது. அதுக்கும் மேல ரிஷபம் பெண்களா இருந்தா ஹஸ்பண்ட கைக்குள்ள வைக்கவே தெரியாது. ரிஷபம் ஆண்களா இருந்தா பொண்டாட்டி கைக்குள்ள வைக்கவே தெரியாது. இவங்க எங்க குடும்பத்தை பெருசா கண்ட்ரோல்ல வைக்கிறது அப்படி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்துல பாத்தீங்கன்னா மத்த பர்சன்ஸ், இப்ப நீங்க ரிஷபம், நீங்க ஜென்ன ரிஷபமா இருந்தா உங்க ஒய்ஃபு, உங்க பிள்ளைங்க, உங்க மாமனார் மாமியார், அவங்களோட ஆளுமை அப்படின்றது மேலோங்கும். நீங்க லேடியா இருந்தா உங்க குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்களோட டாமினேஷன் அப்படின்றது மேலோங்கும். அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கும், ஓவர் ரைட்டிங்கா இருக்கும், ஓவர் ரூலிங்கா இருக்கும், பயங்கர கட்டளை இடக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் இருக்கும். வசதி வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி நீங்களே சட்டுன்னு ஏதாவது பேசினா, நான் உன்னை பத்தி இப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நீ நினைக்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது, நீ நினைக்கிறதுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு வார்த்தை பேசுனீங்களா நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவீங்க. ஏன்னா வாக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அப்படியே கர்ஜிக்கோ அப்படின்னு சொல்ல. ரிஷபத்துக்கு இயற்கை இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு மாசம் ரிஷபம் அப்படி பேசுவாங்க. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், நீ நினைக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். இதெல்லாம் கரெக்டான கேள்வி தானே. இப்ப யாரோ ஒருத்தவங்க உன்னை பத்தி நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நீ எது வேணா நினைச்சிட்டு போ, நீ யாரு என்னை பத்தி நினைக்கிறதுக்கு? அதுக்கும் மேல நீ நினைக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீ நினைச்சேன்னா நான் உனக்கு பதில் சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இந்த மாதிரி பேச்செல்லாம் அப்பப்ப ஒன்னொன்னா வரும். இப்படி கண்டினியூஸா வரும்னு சொல்ல முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ரிஷபத்துக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துல பாருங்க, பெருசா ஒத்துமை, அமைதி, சந்தோஷம் அப்படின்றதுலாம் கிடைக்காது. இது யூஸ்வலாவே பெருசா எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்களேங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா பேச்சு முரண்பாடா, முன்னுக்கு பின்னா எக்கு தப்பான பேச்சுகள் அப்படின்றது நீங்களும் சில சமயம் பேசுவீங்க, ஃபேமிலியில இருக்கவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்? அங்க வேற ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்ல. பொதுவா ரிஷபம் தன்னோட சுகத்தை விட்டு, தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த 2.5 வருஷமும் ரிஷபம் அப்படிதான் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷம் தான் ரிஷபத்து கையில இருக்கு. சூப்பர் டூப்பரா வளைச்சு பேக்கப் அப்படின்றத வச்சுக்கணும். அதனால இது எல்லாமே பாசிட்டிவ் தான், பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த சூரிய பயிற்சி வச்சு. சரி, பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யணுங்க. எப்படி அப்படின்னா, இந்த மாதத்துல, அதாவது 15 ஜூன் 2025 இருந்து 16 ஜூலை 2025க்குள்ள ஒரு நாள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு அப்படின்னு தேங்காய் தானம் பண்ணுங்க. தேங்காய் எப்பயுமே 1, 3, 5, 7, 11 இந்த விதத்துல தானம் அப்படின்ட்டு பண்ணுங்க. உங்களால எது முடியுதோ அது. ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்குன்னா இந்தாங்க சாமி, நீங்க நெய்வேத்தியம் பண்ணும்போது, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காய் கொடுங்க. முடியும்னா 3, 5, 7, 11, 9, 11 எதுனாலும் கொடுக்கலாம். புரியுதுங்க? ஒத்தப்படையில கொடுங்க. அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.